எல்லாம் நாடக மேடை. இதில் எங்கும் நடிகர் கூட்டம். இந்த உலகம் ஒரு எல்லையில்லாத நாடக மேடை. இதில் நாம் நமக்கே உரிய பாகத்தை நடித்துக் கொண்டுள்ளோம். நாம் மற்றவர்களுடைய நடிப்பையும் ரசிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் அவ்வாறு செய்கின்றோமா? நம் கண்கள் பெரும்பாலும் அடுத்தவர்களின் குறைகளை அல்லவா பார்க்கின்றன. மேடை நாடகத்தில் அனைவருமே கதாநாயகர்களாக இருந்தால் நாடகம் பார்க்க சுவாரஸ்யமாக இருக்குமா? கதாநாயகன், வில்லன், துணை நடிகன், நகைச்சுவை நடிகன் என்று அனைவருமே சேர்ந்துதானே நாடகத்திற்கு மெருகு கூட்டுகிறார்கள். நாம் கூட அனைவரின் நடிப்பையும் ரசிக்கின்றோமே. மனிதராக பிறந்துவிட்ட நம் அனைவரிடமும் நிச்சயமாக குறைகளும் நிறைகளும் இயல்பாகவே உள்ளன. நாம் மற்றவர்களின் குறைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோமேயானால் நமது மனநிலை நிச்சயமாக பாதிப்படையும். இதனால் நாம் எரிச்சலடைந்து, இவர் ஏன் இப்படி இருக்கின்றார், அவர் ஏன் அப்படி செய்தார், என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு என்றெல்லாம் முணுமுணுக்கத் தொடங்கிவிடுவோம். அன்னம் என்றொரு பறவை இனம் உண்டு. அதனிடம் உள்ள விசேஷம் என்னவென்றால், பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் அருந்திவிட்டு தண்ணீரை ஒதுக்கிவிடும். கல்லையும் முத்துக்களையும் கலந்து வைத்தால் கற்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முத்துக்களை மட்டுமே பொறுக்கி எடுக்கும். சாதாரண பறவைக்கே இவ்வளவு சிறப்பு இருக்கும்போது ஆறறிவு படைத்த மனிதர்களான நாம் சளைத்தவர்களா என்ன? இன்று முதல் மற்றவர்களின் குறைகளை பார்க்காமல் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒரு மனிதரிடம் 10 கெட்ட குணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு நல்ல குணமாவது இருக்கும். இந்த வினாடி முதல் நம் தொடர்பில் வரும் ஒவ்வொருவரிடமும் உள்ள நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பதற்கு மனதார முயற்சி செய்வோம். இவ்வாறு செய்யத் தொடங்கினால் நம் மனமானது பாரமில்லாமல் லேசாகவும் சதா சந்தோஷமாகவும் இருக்கும். சிந்தனை துளிகள். குறைகளை நீக்கி நிறைகளை காண்போம். நிறைவோடு வாழ்வோம்.